வீட்டில் இல்லையே அவங்க பிள்ளை. நான் என்ன சரமதி செய்வேன்? நானும் அரைக்கில் கறி எடுத்து வச்சு சரி பிள்ளை கொஞ்சோலையாவது ஆசைப்பட்டு சாப்பிடுவானா பாப்பன்னு நினச்சிக்கிட்டு செஞ்சு வச்சேன். அவன் ஒன்றும் சாப்பிடலை. அந்த ஆளை எந்திரிச்சு வெளியே போனவன் தான். எங்கே போனால் என்னென்னு தெரியல. போன போட்டாலும் எடுக்க மாட்டேங்க. கட் பண்ணி விடியா. எனக்கு என்ன வருத்தமாக இருக்குது தெரியுமா? இந்த பையன் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியலையே. ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டானே. நான் ஃபோன் அடித்தாலும் கட் பண்ணி தான் விடியா. ஒரு நாளும் இப்படி பண்ண மாட்டான். சரி விடுங்க, வந்துருவாங்க, வருத்தப்படாதீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்கே சாப்பிடுவா இவன்? நல்ல ஒழுங்காக சாப்பிட்டுக்கிடாண்டா. நீ மோயும் சாப்பிடலன்னா இவன் சாப்பிட்டுக்கிடுவாளாக்கும். சாப்பிட்டு மட்டும் என்ன ஆக போகுது? பிள்ளையே சாப்பிடாம இருக்கும்போது நமக்கு சாப்பாடு வாய் இறங்குமா தொண்டை குழிக்குள்ள? அப்படி சொல்லாதக்கா. நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தால் தானே பிள்ளையிலே பார்க்க முடியும். அவளுக்கு இவ்வளோ தூரம் இருக்கப்படாதம்மா. கிளாச்சுக்கிட்டு அது என்ன போக்குங்க. அவன் போச்சோன்னா போயிடுவாள. மாமியார் போனவா வரட்டுன்னு இருக்க வேண்டியதானே அவள் வீட்டில். நம்ம பிள்ளையே சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற அவனி. வேற நம்ம அடுத்த பிள்ளையே குறை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு? எனக்கெல்லாம் நல்ல வருத்தம்ல உங்க அண்ணன் மேல. இருந்தாலும் அவரு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதாம்மா. சே, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோல. ஆனா எங்க அண்ணன் ரொம்ப நல்ல டைப் தெரியுமா? எங்க அக்கா உங்க அண்ணனை விட ரொம்ப நல்ல டைப். எவ்வளவு ஜாலியா இருப்பா தெரியுமாவா? ஆனா இப்பெல்லாம் ஒரே சோகமா தான் திரியிற, அழுதுகிட்டு தான் திரியிற அந்த கல்யாணத்துக்கு அப்புறம். இல்ல உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா இருக்கால? கூட ஒருத்தன் வந்தானே, வந்தவன் என்ன ஆனா ஏதானான்னு ஏதாவது கவலைப்பட்டியலால என்ன பத்தி? அது பாட்டுக்கு அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டிய. இல்ல நீ போனை நோண்டிட்டு இருந்தியா? சரி கொஞ்ச நேரம் நிக்கட்டும், நம்ம அதுக்குள்ள போயிட்டு வந்துடலான்னு வந்தோம். அங்கதான் காரே நிக்குது. இனிமே கார் எடுக்க அங்கதான் போனோம். அது சரி, கார் நிக்குதுன்னு தான் நான் பேக்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தேன். அங்க அந்த வாயாடி வாங்க சாப்பிட வேணா வாங்க சீனியர்னு என்னைய கிண்டல் பண்ணியா. இல்ல வெடி வெடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஒன்னும் தேவையில்லன்னு வந்துட்டேன். சாப்பிட கூப்பிட்டுருக்கலாம், போய் சாப்பிட்டு வேண்டியதானே. ஒன்னும் தேவையில்ல, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடுவேன். என் டார்லிங் நான் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கோம். மீனாட்சி பாட்டி அப்பயே சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுருப்பாவ. நீ 3-4 மணி வரைக்கும் வருவேன்னு காத்துக்கிட்டா இருப்பாவ. சரி ரைட் விடு. சரி கிளம்பலாமா? இந்த எங்க அம்மா இப்ப வந்துருவாங்க, கிளம்பிடலாம். அம்மா என்ன எதுவும் பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்லடா, சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம் அவ்வளவுதானே, வேற ஒன்றும் இல்லையே. வேற ஒன்றும் இல்லை. இதுதான் கல்யாணமே பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணாம சிங்கிளா இருந்தாதான் லைஃப் ஹாப்பியா இருக்கும். வெடியெல்லாம் நமத்து போய் இருந்துச்சு. சூடு பண்ணணும்னா மொறுன்னு ஆயிரும். நல்லா சூப்பராக செஞ்சிருக்காள கொக்கு சுமுருக்கு. நம்ம செஞ்சோன்னா கலந்துக்கிட்டு ஓடிடுது. நம்ம தண்ணி பக்கம் அதிகமாக வச்சு முடியும் போல இருக்கு. ஒரு நாள் பக்குவத்தை கேட்டு நம்மளும் செஞ்சு வைக்கணும். இவன் என்ன வாசல்ல அடுப்பு பற்ற வச்சிருக்கா? இவ பலகாரம் என்னவும் செய்ய போறாள்ல. அட கடவுளே, என்னது இது? பொரிச்சாஞ்சட்டில வெடியெல்லாம் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கா. அடக்கியான கிறுக்கி, வீட்டுக்கு உழ வச்சிருவா போல இருக்கே. ஐயோ, மருமவா வெடிய கிளப்பி விட்டுட்டாலே. அம்மா டே அப்பா, தலை சப்பிச்சுதா சாமி. பிங்கி தலை பத்திரம். அட பாத வெட்டி என் தலையில தீய வச்சிட்டாலே. யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, என் தலையில தீய வச்சிட்டாலே சண்டாலி சிரிக்கி. பிங்கி, கழனி தண்ணி தொட்டிக்குள்ள குதிச்சிரு, இந்த வாரேன். ஐயா மாமா இருங்க, நானும் இந்த வாரேன். நீ வராத தாயி, நானே பாத்துக்கிடுறேன். எம்மா என் பிங்கி. ஐயோ, என் பொண்டாட்டி கழனி தண்ணி தொட்டியை கூட இது நாள் வரைக்கும் கழுவுனது இல்லையே. அவ இன்னைக்கு கழனி தண்ணி தொட்டிக்குள்ள தலையை வச்சுட்டு நடக்கால. நான் என்ன பண்ணேன்னா ஒண்ணுமே பண்ணலையே. வெடியெல்லாம் மழையில நமத்து போய் இருந்துச்சு. அதனால அரிசி வறுக்க மாதிரி வறுத்தா பொறுன்னு ஆயிரும் நினைச்சுக்கிட்டு பண்ணினேன். கடைசியில் இப்படி வெடிக்கணும் நான் என்ன கனவா கண்டேன். அம்மா பாருமா, என் பிங்கி மண்டையை என்னம்மா பண்ணி வச்சிருக்க நீ? டோரா மண்டை மாதிரி ஆக்கி வச்சிருக்கியம்மா நீ. ஓ காளையா, வயிற்றுச்சல கலப்பாதையா, சும்மா இருறியா. அம்மா, உனக்கு ஒரு மூளைன்னு ஒரு இம்புட்டாண்ட ஒரு கடுகளவாவது உனக்கு இருக்காம்மா? நீ ஆண்டி அப்படி கேட்கிய பாருங்க. உங்க மண்டை இப்பதான் ஸ்னேக் பாபு மண்டை கணக்கு சூப்பரா இருக்குதே. ஆனா அழகான ஹேர் ஸ்டைல். ஏலா, உச்சி முடியே காணும்ல. நான் உச்சி முடி இல்லாம இப்படி வழுக்கு மண்டையோட தெளிவர திரிய முடியுமாடா? முடியெல்லாம் இப்படி கறிக்கி புட்டிய பியாதி எடுப்பா. நான் அப்பயே சொன்னேன் இவனை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியே போய் தொழலன்னு. இன்னைக்கு அவன் எந்த போய் தொலைஞ்சான்னு தெரியல. உன்னே வீட்டுல போட்டுட்டு போயிட்டான். கடைசியில என் தலையை இப்படி ஆக்கிட்டிய நீ. ஏதே நல்லா சூப்பரா இருக்குதே உங்க மண்டை. தனி தீவு கணங்க நடு மண்டையில ஏதோ புடைச்சிருக்கு. கடல்ல எல்லாம் போனாங்க திக்கிட்டா ஒரு மேடு இருக்குமே, மண்ணு மேடு. அந்த மாதிரி ஒரு தனி தீவு மாதிரி இருக்குதே. ஆமா மருமவளா, கரெக்டா சொன்னப்பா. கொஞ்சம் போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒவ்வொரு மண்டையில மாவளக்க வச்சு வைப்பா. எப்ப பூண்டு வெடி சூப்பரா வெடிக்குது, நல்லா ஜாலியா இருக்கு. ஆமா, அவளத்தையும் நீயே வெடிச்சுக்கிட்டு கொஞ்சம் எங்களுக்கும் வைப்ப. அதான் நீ வச்சிருக்கல, அப்புறம் என்ன? அங்க இருக்கிறது எல்லாத்தையும் நீயே எடுத்து உடச்சிடாத, எங்களுக்கும் கொஞ்சம் வையின்னு சொன்னேன். நீ என் பாவடையில படாம வெடி. என் பாவடையில தூக்கி போட்டு ஓட்டக்கிட்டே ஆக்கிறாத, அப்புறம் அம்மட்ட சொல்லி கொடுத்துருவேன். அம்மா பப்பரப்பான பாவடையை விரிச்சு போட்டிருந்தா படதான் செய்யும் தனலெல்லாம். அதனால நீ ஒழுங்கா அடக்கமா அதை கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து பண்ணு. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீ ஒழுங்கா தூக்கி அங்க தள்ளி போடு. இவ்வளோ ஒருத்தி இப்ப பாவம் சின்ன பொண்ணு. நம்ம எல்லாம் ஜாலியா அங்க கிடந்து வெடி வெடிக்கும். அவளை ஐயா அம்மா கூட்டிட்டு போயிட்டாவ. ஆமா, ஐயா வீட்டுக்காரிக்கு மாமா வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காவன்னு சொன்னாவளா, விருந்தாள் இருந்திருக்குல்ல. அதனால அவ பெய்தானே அவனும். எப்படி அவ இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவா பேரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவ நைட்டு தான் வருவா பேரு. ஆனா அவளால அங்க இருக்க முடியாது. எப்படியோ வாடி வந்துருவா, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு. என்ன நம்மள அங்க போயிருவோமா வெடியெல்லாம் எடுத்துக்கிட்டு? சேச்சா வேண்டாம். அங்க விருந்தாள் வந்திருக்க இடத்துல நம்மளும் போய் கிடந்தா நல்லா இருக்காது.
முடியாது. அதான் அவங்க வீட்டுல எல்லாம் நிறைய பேர் இருப்பாவ, அது நமக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். எல்லாம் பெரிய பணக்காரைய பத்தியா, நம்ம அங்க போயிருந்தோம்னா ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். ஆமா அதுவும் சரிதான். அவன் நைட் வருவாப்ப, வாங்க நம்ம இப்ப வெடிப்போம். அம்மா பூமாரி, இந்த சதீஷ் பையன் இன்னும் வரக்கான, அவனுக்கு ஒரு போனை பண்ணு. அந்த நாய் எந்த தெருநாயை துரத்தி துரத்தி வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஏரியாவில இருக்க கூடாது அம்மா. அப்படி போடல சதீஷ். சரில கார்த்தி, பசிக்குதுல வீட்டுக்கு போயிட்டாரே. அம்மா நானும் வீட்டுல போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு ஒரு 6 மணிக்கு போல வாரேன். கோயில் பக்கத்துல போய் அவ்வளவு வெடியும் சரவெடியெல்லாம் போட்டு வெடிச்சு தள்ளிடுவோம். ஆமால, மறக்காம வான வெடிக்கின வெடி எல்லாம் இருந்தாலும் தூக்கிட்டு வந்துரு. இந்த பொம்பளை பிள்ளைகள் மாதிரி ராத்திரி வெடிக்க வெடினா மட்டாப்புக்கு தாப்புட்டு தூக்கிட்டு வந்துடாத. சேச்சா, அதெல்லாம் எங்க அக்கா வெடிப்படா, அதை அவ கேட்டாலும் தரமாட்டான். சரி, செகனுக்கு சொல்லிடு. சாப்பிட போறேன்ட்டு போனா வீட்டுல இருந்து போன் வந்ததுன்னு அந்த ஆளு ஆண்டுட்டான் வரேன்னு சொல்லிட்டு, அவன்கிட்டையும் சொல்லிடு. சரில. எப்படின்னு இருக்கு எங்க ஜோடி பொருத்தம்? சூப்பரா இருக்குல்ல சின்னத்தர? ஆமா சரசு, நல்லா அழகா துணி எடுத்திருக்கோம் உனக்கு பிள்ளைகளு. ஆமாக்கா, நல்லா எடுத்திருக்கா அம்மாவா. உங்க பிள்ளைகளும் உங்களுக்கு நல்லா அழகா மேட்சிங்கா எடுத்திருக்காள்வல்ல. என் மொவா வீட்டுக்கு வந்து சொன்னா, நாங்கள் தான் பார்த்து பார்த்து எடுத்தோம் எல்லாருக்கும் மேட்சிங்கா அப்படின்னு. ஆமா, பிள்ளைகள் தான் அடம் பிடிச்சி எடுத்துட்டு இடந்தது. நான் இந்த சிலையை எடுத்தேன், என் சிலையை அப்புறம் வாங்கிட்டு போய் இவருக்கு மேட்சிங்கா எடுக்கணும் போய் எடுத்துட்டு வந்தாளுவ. சரி, சாப்பாடுக்கு பாட்டுலாம் செஞ்சு சாப்பிட்டீங்களா இல்லையா? உன்னையும் ஆளையே பார்க்க முடியல, அதான் சரி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாக்கா, எந்திக்கவே முடியல. ஒரே இந்த மிஷின்ல உட்கார்ந்து உட்கார்ந்து உடம்பெல்லாம் நல்ல வலி. அந்த வீட்டுக்காரர் காப்பி கீப்பிலாம் போட்டு தந்து காலையில டிஃபன் எல்லாம் தந்து சாப்பிட்டுட்டு போய் படுன்ட்டாரு. அதனால அப்புறம் படுத்துட்டேன். அப்புறம் அவரு தான் எல்லாம் செஞ்சு எடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் வயிற்றுக்கு கொடுத்துட்டு எல்லா வேலையும் அவர் தான் பார்த்தாரு. இப்பதான் சாப்பிட்டேன் நாங்கள் வளம். இன்னும் இந்த சதீஷ் பையன் தான் சாப்பிட வரவே இல்லை வீட்டுக்கு. பூ மாதிரி உங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டா. ஆமா, அவளும் வீட்டுல போய் சாப்பிட்டேன்னா நான் தான் வல்லதிலேயே பிடிச்சி இங்க சாப்பிடுன்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பிட வச்சேன். சோறு கறியெல்லாம் அந்தால கிடக்கு. ராத்திரிக்கு சாப்பாடு அப்போ சோறு கறி எதுனாலும் கேளுங்க தாரேன். நிறைய இருக்கு. எங்க வீடு அளவு பார்த்து பக்குவமா செய்யாம நிறைய செஞ்சு போட்டு வச்சிருக்காரு. நமக்கு பிள்ளைகள் திருப்தியா சாப்பிடணும், அதனால நான் நிறைய போட்டு செஞ்சேன். பிள்ளைகள் ஒன்னும் சாப்பிடல, நாங்க 2 பேரும் தான் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டு வைக்கல? என் சமையல என்ன கண்டு பண்ணினேன் இன்னைக்கு எங்க வீட்லயே அவரு சமையல் தான் நல்லா செஞ்சிருந்தாரு. அப்படியே பரவாயில்லையா? தண்டை பண்ணினே சமையலா? ஆமா, பூ மாதிரி வந்தா அவதான் சொன்ன எங்க அப்பா தான் சமைச்சிட்டு அடக்காவன்னு. அப்ப எங்க வீட்டு பிள்ளைலாம் நான் இவரை உசுப்பெத்தி கடைசியில இவரை சமைக்க விட்டுட்டுவேன். அவரு தான் எல்லாம் செஞ்சாரு. நான் இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொல்ல மட்டும் செஞ்சேன். அவரு தான் எல்லாம் செஞ்சாரு. பரவாயில்ல, நல்லா தான் செஞ்சிருந்தாருன்னு பார்த்தேன். பரவாயில்லையே, தண்டபாணியனே ஆளே மாறிட்டாவில்ல. ஆமா, நீ வேற பழைய கதையை எதுவும் துளக்காத. வேற மூஞ்சி ஒதுக்கி வச்சுக்கிட்டு எங்கன்னா ஓடிடுவாரு, மறுபடியும் சரக்கு அடிக்க போறேன்னு. ஏற்கனவே காலையில எங்க 2 பேரையும் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள போதும் நாக்கி விட்டாரு. ஆமா, வேற நீ சும்மா சும்மா மறந்து போன விஷயத்த ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னா வேற எனக்கு கோபம் வரதான் செய்யும். ஐயா மனச, நான் ஒன்றும் பேசல, கொஞ்ச நேரம் அமைதியாயிரும். சரி சரி, கோவப்படாதீங்கண்ணே. வாங்க, நம்ம அப்படியே காத்தாட போயிட்டு ஊட்டிக்கடை வரைக்கும். இப்பதானே சாப்பிட்டியரு, வயிற்றுல என்ன இடம் இருக்காக்கா? அதுக்குள்ள காப்பி குடிக்க போறேன்ட்டு போறியரு. ஒன்றும் தேவையில்ல, வீட்டுல இருங்க. இங்க இருந்து எங்கேயாவது போறேன்னு எதையாவது ஊத்தி குடிக்கன்ட்டு போயிட போறிய. இங்க பாரு, சும்மா இந்த மாதிரி பேசாத. நல்ல நாளும் பொழுதுமா அந்த என்ன இல்லாம சும்மா தான் கிடக்கும். அப்படிதான்ல சின்னத்துற, நம்ம சும்மா இருந்தாலும் இதுவே சும்மா இருக்கக்கூடாதுவ. நம்மளே சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரி வாங்க, நம்ம டீ கடை வரைக்கும் போயிட்டு வருவோம். இதுல திருந்தாது வைக்க. சத்தியமா நான் குடிக்க போல. நாளை காப்பி தான் குடிக்க போறேன். நீ வேணா வா, என்ன டீ கடைக்கு வரவேண்டேன்னு நினைக்காதீங்க, வந்துருவேன் அம்மா. வான்னு தான் சொல்லியும் நானும். எதுக்கு டீ கடையில கொண்டு நீ வேலை காட்டியதுக்கா? நான் வரல, நீங்க மட்டும் போங்க. இல்ல சின்னத்துற, நீ வா. ஏதாவது வம்பிழுத்துட்டே நடக்கும் இந்த பொம்பளை அழுவ. இதுல இருந்தா சண்டை தான் வரும், வந்துரு. ஐயோ பசங்களா, கவனமா வெடிங்க. எங்க சிம்ரன் எப்படி வெடிச்சேன் பத்தி என்னன்னு அடுத்து நீ வைக்கிறியா? வேண்டா, நீயே வை. நான் இன்னொன்னு இருக்குல, அது நான் வைப்பேன் ஃபுல்லா. இந்த பாக்ஸ் ஃபுல்லா நீ வை. இங்க காலையிலேருந்து உங்கள் அம்மா லட்சுமி அக்கா வீட்டு பக்கம்லாம் என்னைய அனுப்பவே இல்லைங்க. நானும் ஒரு வீட்டில் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். தீபாவளி வாழ்த்து கூட சொல்ல போக முடியலங்க. போயிட்டு வந்துடட்டுமா? நீ மட்டும் தனியாவா போப்புற? வேற நான் துணைக்கு வேற உங்கள் அம்மையா கூப்பிட்டு போவேன். நான் ஒத்தையில தான் போவேன். வேணும்னா நீங்களும் வாங்க. சரி, அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோமா? எல்லா தெருவுலையும் எப்படி வெடி வெடிக்காவன்னு ஒரு ரவுண்டு இப்படியே பார்த்துட்டு வருவோம். இது கூட நல்ல ஐடியா தாங்க. வாங்க 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 போவோம். உங்கள் அம்மா இப்போ தான் உள்ளே போனாவ. நைஸாக உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வாங்க, பிள்ளைல பார்த்துக்கிடுங்க பத்திரமா. நெருப்பில் கையை வச்சிடாமன்னு சொல்லிட்டு வாங்க, போயிடுவோம். சரி இரு, சொல்லிட்டு வரேன். கவனமா போச்சு, உங்கள் அம்மா வந்துருச்சா? இனிமே போன மாதிரி தான். இரு, நான் எங்க அம்மாட்ட கேட்க. எங்க ராத்திரிக்கு தோசை ஊத்தினா சாப்பிட்டுருவீல்ல? 2 கறி குழம்பு இருக்கு, 2 தோசை ஊத்தி தரேன், அதை வச்சு சாப்பிட்டுருங்கன்னு. நாங்களாம் சோறு கிடக்கு சாப்பிட்டுக்கிடியோம். சரிம்மா.
அம்மா என்னல அம்மா நாங்க 2 பேரும் அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி அப்படியே மெதுவா போயிட்டு வரட்டுமா லட்சுமி அக்கா வீடு வரைக்கும்? ஏல உன் பொண்டாட்டி மெதுவா உன் காதுக்குள்ள ஓதுனால எங்க பாருங்க சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. காலையில இருந்து நான் எங்கேயுமே போல. இப்பதான் லட்சுமி அக்கா வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துட்டுமான்னே. சரி அப்ப நானும் வாரேன்னாவ. அதான் உங்க பிள்ளை கேட்டாரு. நான் உங்ககிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். அவரும் வாரேன்னதுனாலதான் சரின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல அவ என்ன பேச்சு பேசியான்னு பேரு அங்க பக்கத்துல தானம்மா போயிட்டு வந்துடுறோம். அதுக்கு இல்லல ராத்திரி நேரத்துல அங்கங்க கை கால்வலுக்குள்ள வெடிய போட்டுட்டு அடப்பானுவேன். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி வச்சுன்னா என்ன பண்றது? போனலதான் வாழ்த்து சொல்லிருப்பல்ல போதாதா மக்கம் போன போயிட்டு போட்டு விடலா. அட நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏலா உனக்கு வாய் ரொம்ப ஓவரா பச்சாமா. துணி ஆளையும் பாரு, தீபாவளிக்கு உங்க அம்மா எடுத்து தந்த துணி லட்சணம் ஒரு பாவாடை சட்டை உள்ள போடுற மாதிரி எடுத்து கொடுக்கண்டாமாக்கும். என்னடா துணி இது? அம்மா இதுல என்ன இருக்கு? தீபாவளினா பொம்பளை பிள்ளைக்கு அழகா பட்டு பாவாடை சட்டைன்னு என்ன அழகா துணிமணி, எவ்வளவு துணிமணி அழகழகா இருக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு. அதுல ஒண்ணு எடுத்திருப்பேன். உங்க ஆசைக்கு ஒரு பட்டுப்பாட சட்டை நீங்க தான் எடுத்திருந்தீங்களா? தான் போட்டிருந்தல. அப்புறம் என்ன இது? நான் என் ஆசைக்கு பிள்ளைக்கு 2 பேருக்கும் பையனுக்கும் ஒரே மாதிரி எடுத்திருக்கேன். ஒன்னே மாதிரியே பேண்ட் சட்டை போட்டு பிள்ளைய பழக்காத. நானும் பல தடவை சொல்லிட்டேன் அவளை ஒன்னே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு, அந்த மாதிரி துணிமணி போடாதுன்னு. அவளை அந்த மாதிரி துணியை தான் போடியா. என்ன மாதிரி தானே இருக்கா, அப்ப கரெக்டா தான் இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. உங்களே மாதிரி இருக்கிறது தான் பிரச்சனை. பெரிய பொண்ணு சும்மா இரு, எதுவும் பேசாதன்னு சொன்னேன். உங்க அம்மையை பேசாம இருக்க சொல்லுங்க. தேவையில்லாம இப்ப அவிய தான் சண்டைக்கு இழுக்காவ. போனா போயிட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே. நம்ம என்ன சின்ன பிள்ளையான்னு கேட்கேன். அம்மா அந்த போயிட்டு இப்போ 5 நிமிஷத்துல வந்துருவோம். சரி என்னமோ ஒரு சொல்லும் கேட்காதீங்க. கையில கால்வெல்ல வேற வெடிபட்டுட்டுன்னு சொல்லிட்டு வராதீங்க சொல்லிட்டேன். நீங்க பிள்ளைகள மட்டும் பத்திரமா பாத்துக்கிடுங்க. உன் பிள்ளைல அப்படியே சொல் பேச்சு கேட்டுட்டு தான் மறு வேலை பார்க்கும். சரிம்மா கொஞ்சம் பாத்துக்கிடுங்க, அந்த வந்துடுறோம். எங்க வாங்க போவோம். பாரு எப்படி பொண்டாட்டி முந்தானை பிடிச்சுக்கிட்டே போறான்னு. பாரு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. காலையில இருந்து உன் மருமவா நீ சொல்லக்கு ஒரு பேச்சு மத்து பேசாம எல்லா வேலையும் செய்ய தானே செஞ்சா. இப்போ போனா போயிட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே நீ. நல்ல நாள் அதுவுமா வீட்டுல எல்லாரும் இருந்து தீபாவளி கொண்டாடும் போது இங்க இருந்து கொண்டாட வேண்டியது தானே. எதுக்கு தெருவுக்கு இப்படியே போனங்க? சரி 2 பேரும் தானே போறாவ, போயிட்டு வரட்டாவோ. ஒத்தையிலையா போனா? ஒத்தையில போனா சத்தம் போடலாம். வீட்டுக்காரனும் சேர்ந்து தானே போறான், போயிட்டு வரட்டுமே. ஏதாவது கால் உனக்குள்ள வேடிக்கடி வெடிச்சு போச்சுன்னா பையன் அடுத்த ஆஃபீஸுக்கு போனோம். அவளுக்கு என்ன, அவள் வீட்டில் இங்கே சுற்றிக்கிட்டு திரிவா. அவளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவளை பற்றி நான் எங்கே கவலைப்பட்டேன்னா என் மோனை பற்றி நினச்சி தான் வருத்தப்படியே. அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வருவாவ. நீ வா, இல்ல வந்து உட்காரு. வாரேன். வெடியை பார்த்து வெடிங்க. அட்டைப்பட்டியை கொண்டு உங்க அம்மா இங்கே கொண்டு வச்சிருக்கா பேரு. அப்பதானே தணல் விழுந்து அவளும் வெடிச்சு சாதாரம். தாகரிக்கு முக தப்பாம வந்து பிறந்திருக்காம்மா. ஆமா நம்ம இப்ப இதை பத்த வச்சு விட்டுருக்கோமே, இது நேரா எங்க போவோம்? அமெரிக்காவுக்கு போவோம். அட சும்மா இருங்க, விளையாடாதீங்க. எங்க போவோம்னு சொல்லுங்க. ஐயோ மேல கரண்ட் கம்பியில மாட்டிக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. இல்ல பறந்து மேல போயிருச்சு. என்ன உமா, யார் விட்டு குடிசையை கொளுத்துறதுக்காண்டி இப்படி மேல பறக்க விட்டுருக்கிய வெடிய? ஐயோ இது குடிசையை கொளுத்திருமா? வேற நெருப்பை இப்படி பறக்க விட்டியன்னா எதுவும் குடிசையில போய் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மனசுங்கிட்ட அப்பயே சொன்னேன், கேட்டாரா என் பேச்ச? அது காத்துல போய் மேல அணைஞ்சிரும்டி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சும்மா ஏன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான்? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆனா என்னைய மாட்டி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிரலான்னு தானே இப்படி வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியாரு. காலையில உமர்ட்ட சண்டை போட்டேன்னு. என்னது சண்டையா? 2 பேரையும் பார்த்தா சண்டை போட்ட முஞ்சிங்க மாதிரி தெரியலையே. இன்னைக்கு தான் ரொம்ப ஜோடியா இருந்த மாதிரி இருக்கு. அதான் மேட்சிங்ல. நான் எங்க மேட்சிங்கா எடுத்தேன்? அவர் ஒண்ணு பறக்கினாரு, நான் ஒண்ணு பறக்கிட்டு வந்தேன். ரெண்டையும் பார்த்தா மேட்சிங்கா இருந்திருக்கு. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து. அட இதுதான் மேன் ஃபார் ஈச் அதர்ங்கிறது. இவ்வளவு பொருத்தமா இருக்கிய 2 பேரும். நல்லா பொருத்தமா இருந்தாவ. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நல்லா சண்டை. அதான் சமாதானப்படுத்துறதுக்கு இப்ப தோள் மேல கையை போட்டுக்கிட்டு நிக்காரு. நீங்க என்ன நல்லா பொருத்தமா இருக்கீங்களே. நாங்க எப்பயும் அப்படிதானே. உங்களுக்கு அமையுது, எனக்கு இப்படி அமைஞ்சிருக்கு. என்ன பண்றது? ஆமா இவருக்கு எலிசபெத் மகாராணிங்க காத்துக்கிட்டு இருக்கா. ஆமா இப்ப 2 பேரும் எங்க கிளம்பிட்டிய ஜோடியா? லட்சுமி அக்காவெல்லாம் பார்க்கல காலையில இருந்து. அதான் போயிட்டு அப்படியே வாழ்த்து சொல்லிட்டு ஒரு அட்டண்டன்ஸா போட்டு போவோன்ட்டு வந்தோம். அப்படியா? இருட நானும் வரேன். காலையில இருந்து இந்த மனுஷங்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு வீட்லயே தான் நடந்திருக்கேன். நானும் எங்கேயும் போல. வா அப்ப போவோம். வாங்க போ, எல்லாரும் ஜோடியா போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். போட்டோ எடுத்தாச்சுல்லப்பா. ஒரு போன் வந்துகிட்டே கிடக்கு, போய் பேசிட்டு வந்துடுறேன். அப்புறமா என்ன எடுத்துக்கலாம். என்ன சரி தலைவரே. எவனு தெரியல, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. அட்டன் பண்ணா கியாங்க, என்ன கியாங்கான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஹிந்திக்காரனா என்னமோ தெரியல.
போ நாங்க பாத்துக்கிடியோம். ஐ நல்லா போச்சு. பெட்டாரே அத சோடாபுட்டி ஈரோல போட்டோ எடுக்கணும்னா நீ எடு என்ன? அம்மா பூ மாதிரி எடுப்ப என்ன? ஆப்பிள் ஐபோன்லாம் வச்சிருக்கீல்ல? அட போங்க பெரியம்மா நீங்க வேற. அது வெறும் ஸ்டிக்கர். சும்மா சீன் போடுறதுக்காண்டி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன். ஆப்பிள் ஸ்டிக்கர். அப்படியே ஆப்பிள் ஐபோன் வாங்கி தந்துட்டாலும் ஏலா உனக்கு இதுவே ஓவர். ஒரு நாள் புடிங்கி தான் அடுப்புல வைக்கணும் இல்லையான்னு பாரு. ஆமா இந்த 1 ரூபா போனுக்கு நீங்க இவ்வளவு அலப்பற. நான் வாரேன். எப்ப இந்த பெரிய பொண்ணு உமாலும் காலை சுத்தி சுத்தி வருவாளுவ. இன்னைக்கு என்னன்னு தெரியல ஆளையே காணோம். பிள்ளைகளெல்லாம் பார்த்து வரீங்க. அப்படியே உங்ககிட்டயும் பார்க்க வரலையே. நான் தான் வேலையா கிடந்துட்டதுனால தூங்கிட்டேன் வேற, அதனால பார்க்க முடியலையேன்னு நினைச்சேன். ஆமா வரல அவ்வளோலாம் போன பண்ணுனே. பெரிய பொண்ணு என் மாமியார் விட மாட்டேங்குச்சு. உமா அப்புறம் பேசுறக்கோன்னா அப்புறம் அவனும் போடவும் இல்லை, நானும் வேற போடவும் இல்லை. ஐயா இப்போ என்னன்னு தெரியலையே. நம்ம எல்லாம் ஒன்னும் அழகா போட்டோ எடுத்தோம். அவ்வளோலாம் வந்த போட்டோ எடுக்கலாம். இழிச்சு வச்சு இப்பெல்லாம் வர மாட்டலடே. ஆமா பிள்ளை வெடிக்கு பயப்படுவான்னு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா அவ அந்த பயலுக்காண்டி பார்த்து பார்த்து பண்ணிட்டு அடக்கா வீட்டுல நடந்து. பெரிய பொண்ணு உங்களையும் பூனை போட்டு கூப்பிடுமாக்கா. ஒரு போட்டோ எடுக்கலாம்ல எல்லாரும் சேர்ந்து. இன்னைக்குதான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிற்க மாதிரி இருக்கு. இல்லாட்டினா வீட்டில் உள்ள ஆம்பளையாரெல்லாம் வரைய மாட்டாவ, நம்ம மட்டும் தான் கிடப்போம். ஆமா பத்தியா அதான் எனக்கு ஆசையா இருந்தது. கூப்பிடுவோமா பூனை போட்டு? ஹாய் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அட 100 ஆயுஷ்ல உங்களுக்கு. இப்பதான் உங்களோட பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா என்ன பேசிட்டு இருந்தீங்க மைனி? உங்களோட இன்னைக்கு வெளியே காணுமேன்னு. ஏன்னா இப்பதான் உங்களை திறந்து விட்டா வளர்க்க 2 பேரையும். ஆமாம் எங்கள் மாமியார் இப்போ தான் என்னையும் வெளியே விட்டுச்சு. அதை என் வீட்டுக்காரர் தான் கூப்பிட்டு வந்தார். இல்லாட்டினா எதுவும் வந்திருக்க முடியாது. அப்படிலாம் இல்ல, பிள்ளைலாம் கிடந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் வேலை வீட்டுல. தீபாவளி எதுவுமா வேற வெளியே சுத்திட்டு இருக்க முடியுமா? வீட்டுல நடக்க வேலையை வேற யாரு பாப்பா? அது சரி. எல்லாம் 2 பேரும் நல்லா அழகா இருக்கீல. தேங்க்ஸுக்கா. நல்லா ஜோடி ஜோடியாக இருக்கியல. எங்க மைனி அண்ணன் எங்க? உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? ஏதோ போன் வந்துச்சுன்னு இப்பதான் போனாரு. போனை பேசிட்டு வருவாரு. எல்லார் கையிலையும் ஒரு மத்தாப்ப கொடுத்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகைன்னு ஒரு டான்ஸ் போட வச்சோன்னீங்க கரெக்டா இருக்கும். ஆமா பாப்பு மாதிரி கரெக்டா சொன்னப்போ. என்னடா உமா ஒன்னும் பேசாம அமைதியா இருக்க? இவ்வளவு நேரத்துக்கு வாய் லப லப லபலன்னு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்குமே, ஒன்னும் சொல்லாம இருக்க. என்னாச்சு? வாயில ஏதோ வெடிகிடி விழுந்துருச்சா? வீட்டுக்காரர் இருந்ததும் உமாளுக்கு வெக்கம் அப்படிதானடே? வெக்கமும் இல்ல துக்கமும் இல்ல. நீங்க சும்மா பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேற என்னத்த பேச? என் நிலமை அப்படி. எங்களுக்கு தீபாவளி அடிதடியிலே போயிட்டு வேற என்ன பண்ண? ஏழா என்னாச்சு? உன் மவளை எங்க? அவ ஆச்சி கூட அத்தை வீட்டுக்கு போயிட்டா. அங்க போறேன்னு அந்தால போவாங்கன்னு விட்டுட்டேன். ஆமா அதுக்குதான் இங்க சண்டையே. காலையில இருந்து ஒரே மூஞ்சொதுக்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை. தீபாவளி இப்படிதான் போயிருக்கு. இப்பதான் சண்டையை சமாதானப்படுத்தி இப்பதான் வந்தோம். சரி உங்களுக்கு ஒரு தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டு போவோமேன்னு. ஓ அதுக்குதான் மூஞ்சொதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காளாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்க. அவரு சும்மா எதனா சொல்லுவாரு. இவ்வளவு நேரம் நாங்களாம் ஒன்னா போட்டோ எடுத்தோம் தெரியுமா? வாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம். ஆமா உமா நீயும் வா, எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம். ஏ பூமாரி எங்களை போட்டோ எடுக்கியா? சரிம்மா எடுக்கோ. எல்லாரும் கையிலயும் மத்தாப்பாவை பத்த வச்சு தந்துடுறோம். மத்தாப்பா பத்த வச்சுக்கிட்டே அப்படியே இங்க பாருங்க, அப்படியே ஒரு ரீல்ஸ் எடுத்துருவோம். ஆமா அப்பதான் நல்லா இருக்கும். அப்படியே நில்லுங்க எல்லாரும் சேர்ந்தாப்புல எடுக்கேன். யாரும் சேலகில எல்லாம் கொளுத்தி விட்டுறாதீங்கம்மா, ஓட்டையாயிரும். பார்த்து கவனமா பிடிச்சுக்கிடுங்க எல்லாம் மத்தாப்ப. என்னக்கா உண்ட மயக்கமா படுத்தாச்சு? ஆமா மருமவா அப்படியே பொங்கி ஆக்கி தந்து கிழிஞ்சு போனா உண்ட மயக்கத்துல அடக்கே. நீ வேற வயிற்றுச்சலா கலப்பாத. எனக்கே ஒரே வாந்தியும் பியாதியுமா போயிட்டு அடக்கு முடியாம வந்து கிடக்கே. ஆமாளா அவளே அரிசியை வறுத்து கரைஞ்சி தண்ணியை கொஞ்சோட குடிச்சிட்டு அந்தால கிடக்கா. அது குடிச்சா உடனே கேட்குமே. கேட்கலையாக்க வைத்தாட்டம் ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணம் என் மருமவாதான். ஏன் அவ என்ன பண்ணுனா ஒழுங்கா சோறு கறி ஆக்கி திங்கணும்ல. சோறு கறி ஆக்காம அடுத்த வீட்டுல இருந்து வாங்கி 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 பிடிச்சிக்குள்ள கொண்டு வச்சு கடைசியில் இந்த தீபாவளிக்கு வாங்கின பண்ட பலகாரன்னு அவ கொடுப்பாள்ல, அதை தான் வச்சு வச்சு கூட்டுக்கு தின்னு 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 நமக்கு ஒன்றும் செமிக்க மாட்டேங்குது வயசான காலத்தில். அது ஒரு மாதிரி வயிற்ற ஊதிக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். இப்போ ஒரே வாந்தி வயிற்றாலையும் ஆகி போச்சு. எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. அவள் தான் அடுத்தவா வீட்டில் வாங்கி திங்கான்னா நீயே என்னத்துக்கு அதை திங்கானோ? தூக்கி அள்ளி குப்பையில் போட்டுட்டு நீ ஏதோ கஞ்சி கிஞ்சி ஆக்கி குடிச்சிட்டு கடக்க வேண்டியது தானே. அவளை ஏன் நீ எதிர்பார்க்க? அவள் எங்கேயும் வாங்கி தின்னுட்டு எந்த அளவு ஊதாரியா சுற்றிட்டு போறான்னு உடண்டி தானே. நான் உள்ள என் வீட்டில் ஒரு கழுதை கிடக்க, அது எப்போ பார்த்தாலும் வீடு விடா நியாயத்துக்கு போயிடும். நான் அந்த காலையில் எந்திரிச்சதை அதை என்னமோ திறந்து விட்டாங்க, ஆட்டு மந்தையானங்க திறந்து விட்டாங்க, திறந்து விட்டுறியது. அது எந்த அளவையும் ஏஞ்சிட்டு வந்தாலும் சரிதானு விட்டுறியது. நம்ம சோறு கறி ஆக்கி நம்மளும் தின்னமா பிள்ளைகளுக்கு கொடுத்தமான்னு இருக்கணும்.
ஆமா அப்படிதானே இருந்தேன். சரி இதெல்லாம் கடக்கன்னு நானும் அதே தின்னுட்டு இருந்துட்டேன். கடைசியில் எனக்கு இப்படி ஆயிப்போச்சு. முடியலை, எந்திரிச்சு உட்கார என்னால முடியலை. ஐயே இப்படி கிடக்கியே, போய் சேர்ந்துருவா போல இருக்க. தீபாவளிக்கு மோட்டுக்கு தானே போனான்னு கேள்விப்பட்டேன். அங்கேயாவது ஒரு வாரம் கடந்துட்டு வந்துருக்கப்படாதா? அங்கெல்லாம் போனோமா வந்தோமான்னு இருக்கணும். வேற அவளுக்கு அங்கே மரியாதை இல்லைல்ல, நம்ம வந்துடணும். அதெல்லாம் அப்படி கிடக்கப்படாது. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. என்னங்க மீட்டிங் நடக்க? இதை சொல்லுங்களவன் இங்க என்னத்துக்கு வரான்? நம்மளும் கொஞ்சம் இங்கே உட்காரலாமா? உட்காருங்கண்ணே, இதுல என்ன இருக்கு, உட்காருங்க. இதை சொல்லுகளவன் இருந்தா நம்ம இங்க பேச. என்னாச்சு செல்வம் அம்மைக்கு? எதுக்கு படுத்து கிடக்கு? வயசான அப்படிதான். உமருக்கு இன்னைக்கு டீ கடையில ஒருத்தனும் கிடைக்கலையாக்கும். கதை பேச இங்கே வந்து உட்கார்ந்துருக்கியாரு. இந்த முத்து பையன் எங்க, அவன் சொந்தக்காரன் எவனே இறந்துட்டான்னு மூடி போட்டு போயிட்டான் கடைய. அதான் போக்கடை இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். நேரம் போகணும்ல. ஆமா நீ யாரும் போக மாட்டேங்கு, என்னத்தை செய்ய? காலையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து உட்காந்து பேசுவான் கொஞ்ச நேரம். அவனை தான் பார்க்க போலான்னு போனேன். அவன் பொண்டாட்டியனா ஆஸ்பத்திரியில் போட்டிருக்காம ஆஸ்பத்திரியில் அடக்கேன்னா. ஏன் பிங்கிக்கு என்னாச்சு? ஏன் அந்த கதை உனக்கு தெரியாது? என்னலா அவன் புதுசாக கல்யாணம் ஆச்சுலாம் உனக்கு? மருமவ வெடியை கொளுத்தி தலையில போட்டு முடியெல்லாம் கறிச்சு விட்டா. மண்டையில கொஞ்சம் காயம் போல இருக்கு. ஆஸ்பத்திரியில் தான் வச்சு பார்க்காம போல. மண்டை பற்றியா லேசாக விடப்படாதுல்ல, அதனால ஆஸ்பத்திரியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க போல இருக்கு மொபைல். இப்போ அதான் அங்கே பேர்பாரா இருக்கவரு. மருமவ வெடியை கொளுத்தி தலையில போட்டாளா? ஆமா கேள்விப்பட்டேன். நானும் போய் பார்க்கலான்னு தான் போனேன். ஆள் இல்லைன்னு சொன்ன. மருமவ ஆஸ்பத்திரியில் தான் இருக்க. வத்த 2 நாள் கழிச்சு வாங்க, 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாவே, வீட்டுக்கு வந்துருவாவேன்னு சொன்னா. தலையில நல்ல காயம் போல இருக்கு. இனிமே அவளும் என்னை மைதான் வழுக்கே திரிவாள நம்ம தெரியல. அது மருமக ஒரு கூறு கட்டதா இருந்திருக்கு. வெடியெல்லாம் மழையில நமத்து போச்சுன்னு வெளியே அடுப்பை போட்டு பெருக்கான் சட்டியை வச்சு வெளியே வறுத்து தள்ளியிருக்கா. அது வெடிச்சு செதறி 4 பக்கமும் போய் பிங்கி தலையில விழுந்திருக்கு. அதான் அதை ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டு வச்சிருக்கு. நல்ல வேலை, கூறகிற எதையும் பற்றிக்கிட்டு எரிய வைக்கல. இல்லைன்னா வீட்டோட வச்சு கொளுத்தி இருந்திருப்பா. அவ்வளோரையும் உள்ள அடுப்பங்கரையில் போய் செஞ்சிருந்தானே. சிலிண்டர் கிளிஞ்சர்லாம் வெடிச்சு அக்கம் பக்கம் எல்லாம் போயிருக்கும் தான். அவன் என்ன நல்ல நேரம் அது வெளியே அடுப்பில் போட்டுருந்துருக்குது கூறு கட்டது. ஐயே என் மருமக தான் ஒரு கூறு கட்டவான்னு பார்த்தேன்னா, எனக்கு என் மருமகளுக்கு மேலேயும் இருக்குதுவலா. அப்போ சரிதான், அது கொஞ்சம் செல்லமா வளர்ந்த பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். அதான் அப்படி இருந்திருக்குமா இருக்கும். என்னத்த செல்லமா வளர்ந்தாலும் ஒரு கூறு வேண்டாமாக்கும். வெடியை அடுப்பில் போட்டு வரப்பாவலான்னு. அறிவில்லாத கழுதவேன்னு சொல்லுங்க. ஆமா என் வீட்டில் உள்ளது ஒன்று கூரை மேலே கொண்டு போய் வெடியெல்லாம் காய வச்சுச்சே, அந்த கதையாக தான் இருக்கும். மீனே நீ யாரும் தவறி போச்சு. நீ யாரும் அதிகமானதுனால அவ்வளோ ஏதாவது ஒரு கறியை போட்டு வச்சிருப்பாவே, நம்ம மீன் வரலன்னு. இல்லை வேற எவனாவது ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்துட்டு போயிருந்திருப்பான். அதனாலதான் இன்னைக்கு வியாபாரமே அவளை. குண்டாமா நல்லா தாகமாயி போச்சு. இவ்வளவு நேரம் ஆகி போச்சேன்னா இனிமே இந்த வெயிலுக்குள்ள இந்த மீனை எப்படி கொண்டு போய் வைப்பிய? இந்த மீனெல்லாம் புலம்பிக்கிட்டே இருந்தா. இந்த மீன்காரனா காணும்னு சொல்லிக்கிட்டு. யார் அந்த 2 குடுமி வச்ச பிள்ளையா? ஆமண்ணே அவதான். வேற கருவாட்டை போட்டு தான் கறி வைக்க போறேன்னு சொல்லிட்டு போனா. இன்னொரு வியாபாரி வந்தாரு. அவரு கொஞ்சம் கொள்ள வேலை சொல்லுவாரா. அவர்கிட்ட எங்களுக்கு வாங்கவும் மனம் இருக்காது. அவ்வளவு நல்ல மீனா இருந்த மாதிரி இருக்காது. ஐஸ் மீனா இருக்கும். உங்ககிட்டன்னா அன்னன்னைக்குள்ள மீனை நீங்க தருவீங்க. அதனாலதான் உங்ககிட்ட வாங்குறதுக்கு உங்களை தேடுவோம். காசு இந்த முறை இல்லைனால நாளைக்கு தரேன்னா சரி நீக்கிடுவீங்க. ஆமாம்மா நீ யாரா ஆகி போச்சு இன்னைக்கு. இனிமே இவ்வளவு மீனையும் என்ன பண்ணுவீங்க நீங்க? இனிமே அவ்வளவு வேஸ்ட் தானே? இல்லம்மா உப்பு போட்டு ஊற வச்சு கருவாட்டுக்கு போட்டுருவோம்மா. நான் அன்னன்னைக்கு எடுக்க மீனை அன்னன்னைக்கு வித்துட்டு மீதி எல்லாமே உப்பு போட்டு அந்தால கருவாட்டுக்கு போட்டுறது தான். அடுத்த நல்லம் கொண்டு வர முடியாது. அந்த வியாபாரி நீங்க சொல்றவரு அதை ஐஸ்ல வச்சுட்டு அடுத்து மறுபடியும் புதுசா வாங்குற மீனை கலந்து போட்டு கொண்டு வருவாரு. அதனாலதான் அவர்கிட்ட மீன் அப்படி இருக்கும். ஆமாண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா மீன் ரத்தம் போல இருக்கும். அது கொஞ்சம் நல்லா குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். அவர்கிட்ட வாங்கி வச்சேன்னா குழம்பு திங்கே மனம் வராது. அதனாலதான் நாங்க வாங்குறது இல்லை அவர்கிட்ட. சரிம்மா சரி, அப்ப நான் வரட்டுமா? சரிண்ணே வாங்க. எம்மா கொஞ்சம் நில்லுமா. என்னண்ணே? இந்தா கூட 4 மீன் போட்டு தாரேன், கொண்டு போ. அட இருக்கட்டும்ண்ணே, பரவாயில்ல. நீங்க ஏற்கனவே 4 மீன் எக்ஸ்ட்ரா தான் போட்டீங்க. இப்ப மறுபடியும் நிறைய தரீல்ல, இவ்வளோத்தையும் போட்டுன்னு என்ன பண்ண? பிள்ளைகளுக்கு பொரிச்சு எடுத்து கொடுமா. நான் இனிமே கருவாட்டுக்கு தான் போடுவேன். பரவாயில்ல வச்சுக்க. ஆமா இனிமே இதை பொரிக்க தான் செய்யணும். சரிம்மா நான் வாரேன். சரிண்ணே. மீனே வேற அந்த மீன்காரனே இப்போ வந்திருக்கான். அவன் வருவான்னு இவ்வளவு நேரம் காத்து கிடந்துக்கிட்டு தான் கறி வைக்காம இருந்தேன். வேற இப்ப எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொண்டுட்டு போனோமே நேராயிட்டேன்னு தான் இந்த கருவாடை சுடு தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். இப்ப நான் குழம்பு கூட்டிய நேரத்துல வந்திருக்கான் பத்தியா? ஆமாக்கா, நீங்க என்ன கருவாடு போடல? கருவாடு போடாமலே குழம்பு கருவாட்டு குழம்பு மனம் வந்துருச்சு. ஆமா பத்தியா பெரிய பொண்ணு, நான் கூட நினைச்சிட்டே இருந்தேன். ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுதோன்னு நினைச்சேன். உனக்கு அப்படிதான் இருக்கு. அப்ப குழம்பு வேணா இப்பயே கருவாட்டு குழம்பு வாசம் வந்துட்டு. முருங்கைக்காலாம் போட்டிருக்கவள அதனால மனமா இருக்கும்னு நினைக்கேன். ஏலா அடுப்பு பக்கத்துல இருந்து இப்படி மோப்பம்
இது சரிப்பட்டு வராத. குழம்ப ஊத்து ஊத்து பத்து இப்படி மோந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குழம்பு நல்லா இருக்காதுல. சொன்னா கேளுங்க, எந்திரிச்சு ஓடுங்க. என்னன்னா உங்களுக்கு மூக்கு வேக்குமோ தெரியல. நான் இந்த மீன் கறி கருவாட்டு கறி வச்சேன்னா வந்துடுறீங்க. எக்க அப்படி இல்ல, நாங்க போக்கட வேற எங்க போவோம்னு சொல்லுங்க. ஒயாம கரண்டும் தேரும். சரி அந்தால போவோமேனு அப்படியே உங்க வீட்டு பக்கம் எட்டி பார்க்க வந்தோம்னா நீங்க இந்த மாதிரி ஏதாவது கறி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன கறி வச்சாலும் தான் நாங்க இங்க வருவோம். வீட்டுல உட்கார்ந்து மஸ்ட் சுவாறு கறி பொங்குங்களா, அப்பதான் நேரம் போவோம். சும்மா நேரம் போக மாட்டேங்கன்னா கூட வீடு விடா தெரிஞ்சிட்டு இருந்தா நேரம் போயிருமா. தீபாவளிக்கு தந்த பலகாரம் இன்னும் கிடக்கு. நான்லாம் இன்னைக்கு அதை தான் போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சுட்டு வந்திருக்கேன் புதுசா. அது என்னடா தொக்கு? பலகாரத்தை போட்டு தொக்கு சொல்லு பாப்பா. அது ஒண்ணும் இல்லக்க, அப்பளத்தை போட்டு அப்பளம் கூட்டு வைப்போம்ல, அது மாதிரி எல்லாரும் தந்த முறுக்கெல்லாம் கிடந்துச்சு. முறுக்கெல்லாம் போட்டு முறுக்க கோர மாதிரி கூட்டுக்குள்ள போட்டோம்னா கோந்து போகும்ல, அதனால நேற்று எங்கள் வீட்டில் முறுக்கு கூட்டு. இன்னைக்கு அதிரசம்லாம் கிடந்துச்சு, அதிரசத்தை போட்டு ஒரு தொக்கு செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால அதை சாப்பிட்டுக்கிடுவாவ. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டுமா உங்க வீட்டில் அவ்வளோ உயிரோட இருக்காவ. அப்படி கேளுங்க லட்சு, இது புதுவிதமாக இருக்கு. அட வேற அவ்வளோ தந்ததையும் வேஸ்ட் பண்ணவா முடியும்? எப்படியானு இப்படி அப்படி வச்சுதான் ஓட்டி காலி பண்ண முடியும். அதான் அதிரச தொக்குன்னு ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன். அது தின்னுட்டு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, செஞ்சு காலி பண்ணாம விட மாட்டேன் நான். நல்ல வேலை, டேஸ்ட் பாருங்க. நான் புதுசாக ஒரு டிஷ்ஷு செஞ்சுருக்கேன்னு ஒரு நாளும் எங்ககிட்ட கொண்டு வந்து நீ காட்டி நீட்டினது இல்லை. அப்படி நீட்டி இருந்தேன்னா அவ்வளோதான். ஏலா நீங்களும் என்னென்னமோ தின்னுட்டு நாசமா போங்க. அந்த பச்சை பிள்ளைக்குலாம் அதெல்லாம் கொடுத்து விடாதலா. ஏன் மூவா பள்ளிக்கூடத்துல சோறு வாங்கி தின்னுக்கிடுவா, என் வீட்டுக்காரு அங்க ஆபீஸ்ல சோறு கிடைக்கணும் போய் தின்றுவாரு. இருக்கிறது யாரு? நானே என் மாமியார் தானே. என் மாமியார் திங்கும், நான் வீடு வீடா எங்கன்னா வாங்கி தின்ட்டு போயிடுவேன். கடைக்கு இடத்துல அப்படியே தின்ட்டு போயிடுறது. நான் உங்ககிட்ட இன்னைக்கு கருவாட்டு கறியா கொஞ்சோட சோத்தப்படுங்கக்கா டேஸ்ட் பார்ப்போம்னா தர முடியல. அந்தளவு தின்னுட்டு போனா மதிய சோறு முடிஞ்சுது. அப்புறம் ராத்திரிக்கு ஏதாவது பார்த்துக்கிடுவேன். அட பாவத்தை, அப்ப அந்த பொம்பளை தான் பாவம்னு சொல்லு. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காவல்ல, கேட்டு வாங்கி தின்னுட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு நாக்கி போட்டு ஏல அந்த கொண்டிக்கிட்டே எடு, இவன் வாயில வச்சு திணிக்க. லட்சு கோவப்படாதீங்க. சரி சரி குறவட்டு கறி வச்சுக்கிற வைங்க. நேராவது பாருங்க, தண்டமணியனே பசியில தேடிக்கிட்டு இருப்பாரு தோட்டத்துல. இப்படிலாம் பாவத்தை சேர்க்காதலா. வேற நாளைக்கு நீ இப்படிதான் கிடந்து வேற நீ சீரழிக்கணும் பாத்துக்க. வயசான காலத்துல தாதாப்படலாம் ஒழுங்கா பாத்துக்கிட்டோம். ஆமா மாமியார்னு இப்படி விட்டுறப்படாது. வேற நம்மளும் ஒரு நாள் மாமியார் ஆகும், அன்னைக்குதான் தெரியும். சரி சரி கருவாடை கிளீன் பண்ணிட்டீல, போடுங்க. குழம்பு கொதிச்சிருச்சு. தூரவா, எனக்கு தெரியும். சூப்பர். இது இன்னைக்கு வழங்காது போல தெரியுதே. கறி வச்சு இன்னைக்கு தின்ன மாதிரி தான் போ. தின்னாலும் அவ்வளோ வாயால வைத்தாலும் தான் போனோம். ஏக்க சமைச்சு முடிச்சுட்டு சாப்பாடை எடுத்துட்டு தோட்டத்துக்கு தானே போவிய? நாங்களும் வரட்டுமா? ஆமாக்கு, எங்களுக்கு நேரம் போவாதுக்கு. நாங்களும் வரோம். வந்தியனா ஓலை பறக்கி தருவீங்களா? பறக்கி தரோம். அப்பனா வாங்க. ஓலை பறக்கி தந்தேன்னா தோட்டத்துல இருந்து வரும்போது தேங்காய் தருவீல்ல, அதானே பார்த்தேன். எலியா அம்மனமா போகுதுன்னு தேங்காய் காண்டி தான் வார. அப்ப என்ன நீ ஓலை பறக்கி தரேன்னு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். தேங்காய்க்கு தான் நீ அடிபொடியான்னு. ஆமாக்கு, தேங்காய் என்ன விலை விற்குது? கடையில் வாங்கி செய்ய ஆகாது ஒன்றும். நீங்கள் நான் ஓலை பறக்கி தரேன், ஒரு 4 காய் தாங்க என்னக்க. நீங்கள் அன்னைக்கு தந்த காயை தான் கொஞ்சம் வச்சு வீட்டில் வச்சு ஒப்பேற்றணும். இந்த சட்னி கிட்னி தான் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு அப்பப்போ தேவைப்படும். பாதி நேரம் தேங்காய் அரைச்சாதானே குழம்பு கட்டியாவோ. அதுக்கு பதிலாக நான் கடலை மாவு கலக்கி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் அன்றைக்கி உங்கள் கூட தோட்டத்துக்கு வந்து தேங்காய் பறக்கிட்டு வருவேன் ஒரு நாள். நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. அம்மா உங்களுக்கு எவ்வளோ வேலைனாலும் செஞ்சு தாரேன். ஓலை தானே, எவ்வளோ ஓலைனாலும் பறக்கி போடியே. தோட்டத்து பூரா ஓலை நிறைய உளுந்து கிடக்குன்னா ஒரு வாரமாக தோட்டத்து பக்கமே போகல. அதனால் ஓலை எல்லாம் எடுக்கணும். அவரும் வேற ஒரு ஆள் தோட்டத்துக்கு அங்கே உரம் வைக்க போயிட்டாரு. அதனால் நிறைய வேலை கிடக்கு. வா வா, நான் சொல்லிய வேலை எல்லாம் செய். அப்போனா உனக்கு 4 நாள் தேங்காய் தாரேன். ஆமாண்ணே, சும்மா தான் கண்ணை மூடிட்டு நடந்தேன், தூங்கலாம் செய்யல. அப்படியா? தூங்குற போல நினச்சிட்டு தான் வேற நான் சத்தலாம போனேன். சரி அதான் மாடு யாரு புதுசா அங்கே ஓட்டிட்டு போறேன்னு தான் கூப்பிட்டேன். ஆமா, அந்த மாடு கொஞ்சம் சென்னையா இருக்கு பத்துக்க. அது என்ன மேயுதுக்கு விட்டனா அது வேற எங்கன்னா போய் வேற ஈனிட்டு கிடக்கும் பத்தியா? அதான் பிடிச்சி கட்டி போட்டுடலாம். அது நம்ம கண் பார்வையிலே இருக்கட்டும்னு பார்த்தேன். ஆமா அதுவும் சரிதான். நானும் 4 மாடு வாங்கி போடணும்னு ஆசை தான். ஆனால் நமக்கு வாங்க தான் கெதி கிடையாது. அதனால அப்படியே விட்டாச்சு. 2-3 ஆடாவது வாங்கி போடணும்னு பார்த்தேன், அதுவும் போடலை. என் பொண்டாட்டிக்கு கிஃப்டாக ஒருத்தையே கொடுத்தாவ 2 ஆடு, அதை போட்டு வச்சுருந்தேன். அதுவும் ஒருக்கா குடியில கொண்டு போய் விற்றுட்டு வந்துட்டோம்ல. அதில் இருந்து என் பொண்டாட்டி நீங்கிற ஆடே வளர்க்காண்டான்னு சொல்லிட்டா. அதனால் ஆடு இப்போ இனிமேல் வாங்கவே கூடாதுன்னு சொன்னதுனால அப்படியே கிடக்கு. ஆடெல்லாம் நீ நல்லா வாங்கி போடலாண்டே. ஒரு 4 குட்டி வாங்கி போட்டால் போதும். அது பாட்டுக்கு புருவ குட்டி போட்டுக்கிட்டே கிடக்கும். உனக்கு சேர்க்க தானே. அது பாட்டுக்கு சேர்ந்துச்சுன்னா நீ நல்லா காசு துட்டுக்கு விற்கலாமே. குடும்பத்துக்கு ஏதாவது செலவுக்கு ஆகும்.
உன் வீட்டம்மா சத்தம் படியான்லாம் அப்படியே விட்டுறாத. நாளை ஆடை வாங்கி போடு. கோயில் கூட சீசனு இந்த மாதிரி நேரத்துலலாம் நல்ல கிடாலாம் நல்லா போவோம். நல்லா வாங்கி போடு. அது கடை அது பாட்டுக்கு கிடக்கும். எங்க தோட்டத்தில் நம்ம என்ன தனியாக அதுக்கு செலவு பண்ண போகிறோம். ஒரு 4 மட்டையை வச்சு ஒரு படலை அடிச்சு போட்டு கட்டி போட்டோன்னா அது பாட்டுக்கு கிடக்க போகுது. தோட்டத்தில் புல்லுலாம் மேய்ஞ்சிட்டு அடக்க போகுது. என்னைக்குனாலும் விற்றா காசு தானே. ஆமாண்ணே பார்க்கணும் நானும். சரி, நான் அடுத்த மாதம் மாலை போட போகிறேன். நீ மாலை போடுறியாடே? ஐயப்பனுக்கு போயிட்டு வருவோம். ஆமாம், அடுத்த மாதமாண்ணே. ஆமாய்யா, அதான் நீயும் போடுறியா என்னன்னு கேட்கேன். சின்னத்திரையும் பார்த்தா கேட்கணும்னு நினச்சேன். எனக்கும் 1 வருஷம் போட வேண்டிய கணக்கு ஒன்று இருக்கு. அப்போ போட்டுடலாமா நானும்? போடணும்னு நினச்சிருந்தா வேண்டியிருந்தா உடனே போட்டுருந்தோம். அது அப்புறம் நினச்சிட்டே இருக்கக்கூடாது. சரிண்ணே, என் வீட்டை மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் சொல்லியேன். சரி, எதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. வீட்டில் பொம்பளை ஆளுவேரம் பிள்ளைலாம் இருக்குல்ல, அதனால கேட்டு தான் பண்ணணும் எதா இருந்தாலும். நானும் மாலை போட்டா வீட்டு பக்கமே போக மாட்டேன்டே. இங்கே இருந்துருவேன், தோட்டத்திலே இருந்துருவேன். இங்கே சோறு பொங்கி தின்னுட்டு அப்படியே கடந்து கிடையாதுதான். சரிண்ணே, இப்போ எங்கள் வீட்டம்மா சாப்பாடு கொண்டுட்டு வருவாவ, வந்ததை நான் கேட்டு சொல்லியண்ணே. சரிப்பா, எதுனாலும் கேட்டு சொல்லு. வாரேன். இந்த அது மாடு வேற எங்கேனா மேய்ஞ்சிட்டு எங்கன்னா பெய்ய போகுது. அதை பிடிச்சி கட்டி போடணும். வாரேன் என்ன, அப்புறம் பார்ப்போம். சரிண்ணே. பாத்தியா பெரிய பொண்ணு, கலடு கட்ட பிக் பாஸ் மீட்டிங்க? ஆமா பார்த்தேன். அதுல யாரு ஒரு கிளடு உட்கார்ந்துருந்தார, அவர் யாரு? கம்முவா? கம்முவோ தர்பூசணியா யாருக்கு தெரியும்? என்னதெல்லாம் பேசிக்கிட்டு வரி, எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பிக் பாஸ் பாத்தியலா? ஆமா, அந்த பியாலியது மோலியது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அடப்பாவளா தானே? ஆமா அதேதான். ஆமா, எங்க வீட்லயும் அதை போடுவாளுவேன். எனக்கு அதை பிடிக்காது. அதனால சத்தம் போடுவேன், மாத்திடுவாளுவேன். ஒரு சில நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாளுவே, சொல்ல மாத்தாம. ஐயே லட்சு, அதெல்லாம் பார்க்க சொல்லாதீங்க. இருக்கிறதுலே இந்த சீசன் தான் கேடுகட்ட சீசனு. எல்லாம் அவ்வளோ மோசம். எல்லா தடவையும் எப்ப பார்த்தாலும் இப்படிதானே அடிப்படி போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்பாவ, சோத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு. அப்புறம் என்ன, இப்பவும் அதே தானே பண்ணுவாவ. இல்ல லட்சு, இப்பெல்லாம் அதையும் மிஞ்சிட்டாங்க. அன்னைக்கு இன்னும் டிவியே வச்சிருந்தாலோ பார்த்துக்க. சோத்து தட்டுல சோத்தை போட்டு தின்னுக்கிட்டே ஒருத்தங்கிட்ட பசிக்குதுங்க. பியாசி எதுவும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவங்களும் அதையே பார்த்துட்டு இருந்தாலுவே கக்கன்னு ஒருத்தி பார்த்து சிரிச்சுக்கிட்டு வேற இருந்தாலுவே. அந்த சத்தம் போட்டேன், டிவியை ஆஃப் பண்ணி போட்டு போவாங்களான்னு. அப்புறம் அவங்களே உடனே சொன்ன உடனே கேட்டனைக்கு மாத்திட்டாளுவே. என்னமோ தெரியல, என் பேச்சு கேட்டாளுவேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, நம்ம சொன்னதை கேட்டு அப்படி போட்டு போறாள்வலன்னு. ஐயே, அப்ப உங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்துருச்சு. என்னது அதெல்லாம் சொல்லதுக்கு இல்லை லட்சு. சரி போவாங்க. எனக்கு எப்பயுமே அந்த இது போட்டாலே எனக்கு பிடிக்காது பார்த்துக்க. நான் எப்பயுமே உள்ள சத்தம் போடியதுதான். ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த பயன்லாம் கிடந்து பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு சோத்துக்கு பாட்டு பாடிட்டு நடப்பானு பத்தியா, அது மட்டும் பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா தான் இருந்தது. அந்த ஒரு தடவை மட்டும் பிள்ளைகளோட சேர்ந்து நானும் பார்த்தேன். ஆமா அந்த மாதிரிலாம் இனிமே வராது. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு அந்த சீசனு. இப்பதான் பார்க்க அவளை வாந்தி வருது. 100 நாள் வேலை கணக்கு அதுக்குள்ள போய் கடந்துக்கிட்டு அவளவும் கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குவேன். இதுவெல்லாம் பெத்தையெல்லாம் பாப்பாவளா பார்க்க மாட்டாவளா அந்த டிவியில இதுவே பண்ணியதெல்லாம்னு தெரியல. தண்ணி சொல்லிச்சு விட்டுருவாவளா இருக்கும்க்கா. அது எதுக்கு நமக்கு, நம்ம வேலை புழப்ப பார்ப்போம். பெரிய பொண்ணு, என் மாமியாருக்கு ஒரே வாந்தி பியாதி பத்துக்க. வேற பழசு பட்டையெல்லாம் கொண்டு போய் அதுகிட்ட கொடுத்தா வேற என்ன ஆகும்? அப்படிதான் ஆகும். அப்படி சொல்லு. அது பாம்போல படுத்து கிடந்துல அதுல. அது வெளியே தெருவுல வந்து அப்படி நடிச்சுக்கிட்டு தெரியும். அதுக்கு நேத்து போச்சுன்னு சொல்லிச்சு. ஆனாலும் அது அரைச்சி உள்ள தள்ளியதெல்லாம் தள்ளதான் செஞ்சிச்சு. வெளியே வந்தா கூட கொஞ்சம் நாடகத்தை போடும். அப்பதான் நம்ம ஒண்ணுமே பாடு பார்க்காம போட்டிருக்கோம். மோகனும் ஆபீஸ்னு ஓடிடியா, நம்மளை பார்க்கல, மருமோளும் வீட்டுல ஒன்றும் செய்யாண்டா அப்படி போயிடுவா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நம்மளை பத்தி சொல்றதுக்காண்டியே அது அப்படி கிடக்கும். முடியலன்னா அப்ப வீட்டுல எல்லாம் கிடக்கணும், தெருவுல வந்து ஏன் கிடக்கணும்? பொண்ணை மாதிரி அதுவும் நேரம் போகலன்னா அதுவ வயசு கிளவி வெட்ட பேசிட்டு கிடக்கும். நானும் அதானே என்ன படுத்து கிடக்கன்னு பார்த்தேன். சரி, எப்பயும் தானே எல்லாம் படுத்துக்கிட்டு கிடக்குங்க வயசானதுவே அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். இப்பதான் சொல்லியா வயிற்றால போகுதுன்னுக்கிட்டு. ஏதாவது மருந்து கிருந்து வீட்டுக்கு போய் பாருலாம், அப்படியே போட்டுக்கிட்டு வச்சிடாத வயசான பொம்பளைய. எங்க வீட்டுக்கார்ட்ட மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு. சாயங்காலம் வரும்போது வாங்கி கொடுத்துருவாரு. இவ என்னமோ இன்னைக்கு காலையில அதிரசத்துல என்னமோ செஞ்சு வச்சுட்டு வந்தேன்னு சொன்னால, அதை எடுத்து இவ வாயில தள்ளணும். அப்பதான் தெரியும். நான் வரும்போது டேஸ்ட் பார்த்து தான் வந்தேன். நல்லா தான் இருந்த மாதிரி இருந்து எனக்கு. அதை செய்ய பெரிய பொண்ணு முத இங்க இருந்து போகும்ல. போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கோம் எடுத்து குப்பையில என் மாமியார் கல்வி தண்ணியில படிக்கிறதுக்கு முன்னாடி இவன் வாயில அள்ளி தப்பிடுவோன்னு. ஐயே வேண்டாம், அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. இப்ப நேரம் ஆகி போச்சு. என் புருஷனுக்கு சோறு கொடுக்கணும். உன்னை அப்புறம் பார்த்துக்கிட்டீங்களா? சாயங்காலம் மறந்துடாத பெரிய பொண்ணு, இவ வாயில அள்ளி தப்புறோம். ஓகே லட்சி, டன். ஏங்க சோறு கொண்டு வந்திருக்க, எந்திரிங்க. வந்துட்டியா லட்சுமி? ஆமா எந்திரிங்க சாப்பிடலாம். அந்த வரையிரு. இனிமே தான் உனக்கு போன் அடிக்கலாமான்னு பார்த்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்டா.
ஆமா நேரம் ஆகி போச்சு. மீன்காரன் வருவான்னு காத்திருந்து நேரம் ஆயிட்டு அதுக்கப்புறம் கருவாடை போட்டு தான் கறி வச்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். சரி கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். ஆ சரி. என்ன இவ்வியெல்லாம் வந்திருக்காவ? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லைன்னே, உங்க வீட்டம்மாவுக்கு உதவி செய்ய வந்தோம். நீங்கள் எந்த ஒரு உதவியும் செய்யாம இருக்கதே அவளுக்கு பெரிய உதவியா தான் இருக்கும்னு நினைக்கேன். சரியா சொன்னீங்க போங்க. சரி கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க போங்க. சரி இருங்க வாரேன். நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்களா? நாங்களாம் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டோம். ஏன் பொண்டாட்டி நல்லா சமைப்பா, அவ கறி நல்லதா வச்சிருப்பா, சாப்பிடுங்க. என்ன? அட நீங்க போவாங்க, அவ்வளவு தின்னதே நம்ம வீட்டுல தான். ஓ அப்ப சரி. நம்ம போய் கட்டில கொஞ்ச நேரம் படுப்போம், சூப்பரா இருக்கும். பெரிய பொண்ணு கட்டிலுக்கு என்கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன், நான் மட்டும் தான் படுப்பேன். உனக்கு இடம் வேணும்னா ஓரமா கொஞ்சோட இடம் தருவேன், அதில் தான் படுக்கணும். என்னையே தள்ளி விட்டு படுக்கணும்னு நினைச்சிடாத. நான் ஏன் வாரேன், நீ அப்படியே நல்லா படுத்துக்கட. மேல இருந்து மண்டையில ஓலை தேங்காய் எல்லாம் உளும், அந்த அளவு மூளை செதறி கிடப்ப. என்ன நீயும் போ. என்னது மூளை செதறிடுமா? இல்லலா உனக்கு செதறாது, பயப்படாத. ஆமா உனக்கு தான் மூளையே இல்லையே, வேற எப்படி மூளை சதறம்? அப்படிதானக்கு. ஆமா ஆமா அதைத்தான் சொல்ல வந்தேன் நானும்.